சஞ்சு அப்படின்ற அந்த அந்த குரல் இருக்கு இல்லையா, இன்னைக்கு அகமதாபாத் முழுக்க வந்து அப்படிதாங்க எதிரொலிச்சுது. எப்படியெல்லாம் ஓரங்கட்டி 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 வச்சிங்க நீங்க வந்து சஞ்சு சாம்சனை. இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல அடி வாங்கின பிறகுதான் ஒட்டுமொத்தம் ஏன் ஒரு நல்ல பிளேயரை உட்கார வச்சு இருக்கிறீங்க, ஏன் ஒரு சூப்பரா ஆடக்கூடியவனை வந்து சும்மா உட்கார வேடிக்கை பார்க்க வச்சுக்கிறீங்க, கலக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து போய் கொடுக்க சொல்லி அவனை வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. இறங்குயா, களத்துல இறங்குயா, டீம் ஆடுற மாத்துங்கயா, அக்ஷர் பட்டேலை கூட்டினாங்கய்யா அப்படின்னு சொன்ன பிறகுதான் கம்பீர்லாம் சரி போய் விளையாடு தம்பி அப்படின்னு. ஆனால் அந்த பொன்னான வாய்ப்புன்னு வாங்க பாருங்க, அதை சஞ்சு சாம்சன் மிக அருமையாக பயன்படுத்திட்டார். அதுதான் அங்கே வாழ்க்கையில் வாய்ப்பு நமக்கு. அதுவும் வந்து 150 கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு. 11 பேர் மட்டும்தான் மைதானத்தில் இருக்க முடியும், 11 பேர் மட்டும்தான் டீம்ல விளையாடும். போயிடும் 150க்கும் 11 பேருக்கும் எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய போட்டி இருக்குது, எவ்வளவு பேர் உள்ள வரணும்னு அதுல காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்குன்னா சும்மா விடுவோமா அப்படின்னு இறங்கி சஞ்சு சேட்டன் அடி 97 ரன்னு டீமுக்காக விளையாடினது. அடுத்து 89 ஓகே. சஞ்சு அப்படின்ற குரல் தான் கிரவுண்டு முழுக்க. பவுலிங்ல நானும் ஒன்று சாதாரண ஆள் கிடையாதுங்க. பூம்ரா கலக்கலான ஒரு பவுலிங், அது பிரமாதமான ஒரு பவுலிங். நீங்க எதிரணியை நிலைகுலைய வைக்கணும் அப்படின்னா அதுதான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காட்லி ஆம்ப்ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு, நீங்க நிறைய பேர் இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சமாவே ஆம்ப்ரோஸ் தான். ஆம்ப்ரோஸ் வந்து அந்த உயரத்துக்கும் அந்த போடுறதுக்கும் அசால்ட்டா அப்படி அந்த காலில் வந்து அந்த அந்த பந்து வந்து இறங்கும் போது நிலகுலைஞ்சு போயிடுவாங்க. இவ்வளோ பெரிய கையை வச்சுக்கிட்டு அப்படி அப்படி கூன் விழுந்து அப்படி சிரிச்சு அந்த, ஏன்னா ஆம்ப்ரோஸே பாராட்டியிருக்காரு பூம்ராவை, இவர் முக்கியமான ஒரு பவுலர் வந்து இவரை வந்து ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுதான் விராட் கோலி கூட பிரதமர் மோடி கிட்ட சொன்னார், சார் இவர் ரொம்ப முக்கியமான பிரதமர், ஒரு தேநீர் விருந்து கொடுத்தப்போ அப்போ அவர் சொன்னார் வந்து இவரை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம இந்திய டீமுக்கு. அப்படியேப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் பவுலர். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீரரை எப்படி நிலைகுலைய வைக்க முடியும் அப்படின்னு பூம்ராவில் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு. 94 ரன் வித்தியாசத்தில், குறிப்பாக நான் சொல்றது என்னன்னா, இந்தியா விளையாடும் போது நியூசிலாந்து இதுதான் கணிச்சிருப்பாங்க, எல்லாருடைய இதுதான் இருக்கும். பவர் பிளேவை இந்த 6 ஓவரை இவங்க எப்படி விளையாட போறாங்க, நியூசிலாந்து எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை கொடுக்க போகுது, ஒரு 3-4 விக்கெட் எடுத்துட்டா ஒரு 200 ரன் அடிக்கிறதுக்கே இவங்க தடுமாறுவாங்க அப்படின்னும் பொழுதுதான் ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன், இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா சும்மா வான வேடிக்கை காட்டி எடுத்துட்டாங்க.